வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி 65. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நெத்திலி 65க்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். நெத்திலி மீன் 1/2 கிலோ பெரிய சைஸ் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன நெத்திலி மீன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 லெமன், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறமா ரவை 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அந்த நெத்திலி மீனுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்கான பேஸ்ட்டு தான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் மாவு சரியாக கோட் ஆகாது ஃபிஷ்ஷில். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிஷ்ஷை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளே போகிற மாதிரி மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அட்லீஸ்ட் ஊறணும். ஊற வச்சுட்டு நம்ம ஆயில் சூடு பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா மீன்லேயும் நம்ம மசாலாவை கோட் பண்ணிடலாம். எல்லா மீனையும் நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இந்த மீன் ஒரு 1/2 அன் ஹவர் அட்லீஸ்ட் நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபிஷ்ஷு மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. நான் இதை டீப் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ ஆயில் நல்லா சூடு பண்ணியிருக்கேன். நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஃபிஷ்ஷு ரொம்ப போடக்கூடாது. நம்ம ஃபிஷ்ஷு போட்ட உடனேயும் திருப்பி விடக்கூடாது. ஒரு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம திருப்பி போடணும். நான் ஒரு கருவேப்பிலை அப்படியே குச்சியோடு போடுறேன். நான் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பார்த்து ஃபிஷ்ஷு உடஞ்சிடாமல் நம்ம திருப்பி போடணும். 2 சைடும் செவக்க வறுத்து நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கிடுச்சு. இந்த ஃபிஷ்ஷு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா 2 சைடும் நல்லா செவக்க வறுத்து நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், மசாலா பிரிஞ்சே வரல, எண்ணெய் கிளியராக இருக்குது. நான் காஷ்மீரி சில்லி போட்டதுனால தான் அந்த ஆயில் கலராக இருக்குது. மற்றபடி மசாலாலாம் ஃபிஷ்ஷோட நல்லா பைண்டாக இருக்குது. இந்த பபுள்ஸ் அடங்கினோன்னா நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். ஃபிஷ்ஷு சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். நான் இதில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையோடு எடுத்துடுங்க. நம்ம மொறு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த நெத்திலி 65 உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பரான நெத்திலி 65 ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஸ்டார்டர் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மொறுன்னு வந்திருக்கு. இதோட சீக்ரெட்டே ரவை தான். கண்டிப்பாக நீங்கள் ரவை போட்டு ஒரு 65 பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.